நம்மளும் அமைதியா இருப்போம். பாலிடிக்ஸ் ரிலேட்டடா எதுவுமே பேச வேண்டாம், அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு பார்த்தா எங்க நம்மள இருக்க விடுறாங்க. பொன்ராஜ் அவர் பேசின வீடியோஸ் நானும் நேத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவரை பத்தி தெரிய வந்தது. அவர் ஐயா அப்துல் கலாம் கிட்ட வேலை பார்த்திருக்காரு அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபைல் நீங்க வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஃபீமேல்ஸ் எல்லாரையுமே இவ்வளோ ஒரு கேவலமான வார்த்தையை உங்களால பயன்படுத்த முடிஞ்சது? நீங்க விமர்சனம் பண்ணிருக்கலாம், இல்ல இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ட்டு நீங்க விமர்சனம் பண்ணிருக்கலாமே தவிர்த்து ஒட்டுமொத்த டிவிகே சப்போர்ட்டர்ஸ் ஃபீமேல்ஸே நீங்க இப்படி பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுல நானும் ஒருத்தி. அப்போ நீங்க என்னையும் தான் சேர்த்து பேசியிருக்கீங்க. என்னைய பேசுறதுக்கு உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது, பெர்மிஷன் கொடுத்தது? உங்க ப்ரொஃபைல் என்ன? இப்போ நார்மலா எனக்கே தெரியும், ஒரு பப்ளிக் ஃபோரம்லயோ இல்ல எங்கேயோ இருக்கோம்னா என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றது சாதாரணமா இருக்கிற ஒரு ஆள் எனக்கே தெரியுது. அப்போ நீங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்க? அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லையா? என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தணும்ன்ற நாலேஜ் உங்களுக்கு இல்லாம போயிருச்சா? அப்போ உங்களுக்கும் இன்னொருத்தர் இருக்கிறாருல, எப்ப பாரு வாயை திறந்தாலே கெட்ட கெட்ட வார்த்தையா ஒருத்தர் பேசுவார்ல, அவருக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கு? நீங்க கண்டிப்பா இதுக்கு நீங்க சாரி கேட்டேதான் ஆகணும். ஏன்னா நீங்க என்னையும் தான் சேர்த்து பேசியிருக்கீங்க. டிவிகே சப்போர்ட்டர்ஸ் ஃபீமேல்ஸை பேசியிருக்கீங்கன்னா அதுல நானும் ஒருத்தி, என்னையும் தான் நீங்க பேசியிருக்கீங்க. இதெல்லாம்